என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். நமது சேனலான குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி சார்பாக தங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மனமார மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் எல்லா நலமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன். மிகவும் நன்றி. வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அடாவடி மனைவி அதிரடி கணவன். அத்தியாயம் 3. ரம்யாவும் அவள் அம்மா வசந்தியும் ஏறியவுடன் கார் ரமேஷின் சொந்த ஊரை நோக்கி புறப்பட்டது. ரம்யாவை விட அவள் அம்மா வசந்திதான் மிகவும் படபடப்பாக இருந்தாள். சட்டென்று ஞாபகம் வந்தவளாக, ஏண்டி ரம்யா, அவனுக்கு போன் பண்ணினியா என்று கேட்க, ஏதோ ஞாபகத்தில் இருந்த ரம்யா, எவனுக்கு என்றாள். அதாண்டி உன் புருஷனுக்கு வசந்தி சொல்ல, சட்டென்று நெற்றியில் அடித்து கொண்டாள் ரம்யா. ஆமாம்மா, எனக்கு அடியோட மறந்து போச்சு பாரு. வீட்ல இருப்பாங்கன்னு நினைச்சு ஸ்கூல்ல இருந்து நேரா வீட்டுக்கு போனோம். ஆனா அங்க போனதும் வேற யாரோ ஒரு ஆள் இருந்தான். அவன் பேசினது, அவனை பார்த்ததுன்னு உண்டான அதிர்ச்சியில எல்லாமே மறந்து போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினமா. இதோ இப்பவே கூப்பிடுறேன். போனை எடுத்த ரம்யா ரமேஷுக்கு அழைக்க ரிங் போய்கொண்டே இருந்தது. என்னடி என்பது போல மகளை பார்த்து கொண்டிருந்த அம்மாவிடம் உதட்டை பிதுக்கி காண்பித்தாள். மறுபடியும் கூப்பிட்டு பாரு வசந்தி சொல்ல 2-3 முறை கூப்பிட்டு பார்த்தாள் ரம்யா. ரிங் போய்கொண்டிருந்ததே தவிர போன் எடுக்கப்படவில்லை. அவளுடைய இதயம் படபடக்க ஆரம்பித்தது. அப்போதுதான் ஏதோ சரியில்லை என்பது போல உணர ஆரம்பித்தாள். காலையில போன் செய்த போது கூட எதுவும் சொல்லலையே. அவன் டெல்லியில இருப்பதாக நினைத்து கொண்டிருக்க, திடீரென்று எதற்காக பள்ளிக்கு வர வேண்டும்? வந்ததோடு இல்லாமல் குழந்தையையும் அழைத்து சென்று இருக்கிறான். அவனோ அவன் அம்மாவோ வீட்டில் இல்லை. முன்பின் தெரியாத வேறு எவனோ இருக்கிறான். ஒவ்வொன்றாய் நினைத்து பார்க்க அவளுக்கு நெஞ்சம் கொஞ்சம் பயமாகவும் நிறைய குழப்பமாகவும் இருந்தது. மொபைல் ரிங் ஆகிறது, ஆனால் எடுக்கவில்லை. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது புரியாமல் கலக்கத்துடன் பார்த்த மகளை வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் வசந்தி. சரி, நேரா ஊருக்கு போய் பார்த்துடலாம். ரூபியோட மிஸ்கிட்ட ஊருக்கு போறதா சொல்லிதானே கூட்டிட்டு போயிருக்கா. நேரா ஊருக்கே போய் பார்த்துடலாம் நினைத்தவள் மறுபடியும் அவனை அழைக்க ரிங் போய்கொண்டே இருந்தது. ஒருவேளை ஊர்ல ஏதாவது கெட்டது நடந்திருக்குமோ? அம்மாவும் மகனும் குழந்தையை அழைத்து கொண்டு போய்விட்டார்களோ? அப்படியானால் எனக்கு ஏன் கூப்பிடவில்லை? அதையெல்லாம் விட வீட்டில் இருந்த புதிய நபர் யார்? எப்போதும் நான் போன் செய்தால் உடனே எடுத்து விடுபவன் இன்று இன்னும் எடுக்கவில்லையே. கலக்கம் இருளாய் அவளை சூழ ஆரம்பித்தது. மகளின் முகத்தை பார்த்த வசந்தி, ரம்யா, ஒருவேளை இதெல்லாம் உன் மாமியார்காரி வேலையா என்று கேட்க, இருக்காதுமா, அந்த கிழவி ரொம்பவே அப்பாவி. ஒரு நாளும் என்னை எதுவுமே சொல்லாது. என் புருஷன் ஏதாவது சொன்னா கூட, பாவம் விடுடா சின்ன புள்ளன்னு எனக்கு தான் பரிஞ்சு பேசும். சொல்லிக் கொண்டிருந்தவள் திடீரென்று நிமிர்ந்து, ஏம்மா, ஒருவேளை இவங்க ஊருக்கு போனது தெரிஞ்சு வீட்டுக்குள்ள திருட நுழைஞ்சிருப்பானோ என்றாள். தலையில் அடித்து கொண்ட வசந்தி, ஏண்டி, திருடன் அவ்வளவு தென்னாவட்டா? யாருன்னு நம்மளை பார்த்து கேட்பானா? இல்ல நம்ம முகத்துக்கு முன்னாடி கதவை தான் சாத்துவானா? வேற என்னமோ நடந்திருக்குடி என்று சொல்ல மறுபடியும் ஒரு முறை ரமேஷுக்கு கால் செய்து பார்த்தாள் ரம்யா. இந்த முறை போன் எடுக்கப்பட்டது. அவள் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிய, ஏங்க ஏங்க, நான் ரம்யா பேசுறேன். அவசரமாய் சொல்ல, சொல்லு என்று ரமேஷின் குரலை மீறி டிவி சத்தம் போல ஏதோ கேட்டது. அதோடு அப்பா என்னப்பா சொல்ற என்ற ரூபியின் குரலும் கேட்க போன் கட்டானது. இப்போது ரம்யா சற்று தெம்பாக நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அம்மா, ரூபி குட்டி அந்த ஆளோடு தான் இருக்கா. ஒரே சத்தமா இருக்கு. ஊர்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ விசேஷம் போல. நேர்ல போய் பார்க்கலாம் என்று சொல்ல இருவரும் நிமிர்ந்து உட்கார்ந்தனர். வீட்ல இருந்த அந்த தடியனை பத்தி கேட்டிருக்கலாம்ல வசந்தி கேட்க, அங்க ஒரே சத்தமா இருக்குமா, இப்ப கேட்க முடியாது. நேர்ல போய் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நல்லா கேட்டு விடலாம் ரம்யா சொல்ல, சரி என்று எரிச்சலாக சொன்னாள் வசந்தி.
பார்க்கில் இருந்து வந்திருந்த ரமேஷ் சார்ஜில் போட்டுவிட்டு போயிருந்த மொபைலை எடுத்து பார்க்க ரம்யாவிடமிருந்து பல முறை கால் வந்தது தெரிந்தது. உள்ளறையில் இருந்த போனை எடுத்து வந்து அவன் ஹால் சோஃபாவில் உட்கார மறுபடியும் ரம்யாவிடமிருந்து கால் வந்தது. ரமேஷ் மொபைலை எடுக்க போன நேரத்தில் டிவியை ஆன் செய்து பார்த்து கொண்டிருந்தாள் ரூபி. டிஸ்பிளேயில் தெரிந்த ரம்யாவின் பெயரையும் போட்டோவையும் ஒரு பார்வை பார்த்த ரமேஷ் அதை ஆன் செய்து காதில் வைக்க வால்யூம் பட்டனை அழுத்தி கொண்டிருந்தாள் ரூபி. அது அதிகபட்ச சத்தத்திற்கு போனது. சவுண்டு கொரடா செல்லம் என்பது போல ரமேஷ் சைகையால் சொல்ல அதை புரிந்து கொள்ளாமல் அப்பா என்னப்பா என்று குழந்தை கத்திக்கொண்டிருக்க காலை கட் செய்துவிட்டு குழந்தையிடம் வந்தான் ரமேஷ். அதற்குள் மீனாட்சி பேத்தியிடமிருந்து ரிமோட்டை வாங்கி சத்தத்தை குறைத்திருந்தார். யாருடா போன்ல? உன் பொண்டாட்டிக்கிட்ட இங்க வந்ததை சொல்லிட்டியா என்று கேள்விகளாய் கேட்டுக்கொண்டு பேத்தியின் அருகில் உட்கார்ந்தார் மீனாட்சி. அவதாமா போன் பண்ணியிருந்தா, கட் ஆயிடுச்சு, வேணும்னா மறுபடியும் கூப்பிடட்டும் என்றவன் அதற்கு மேல் ரம்யாவை சட்டை செய்யாமல் தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். மீனாட்சிக்கு தான் இதெல்லாம் சரியில்லையே, இவையே இப்படி நடந்து கொள்கிறான் என்று வருத்தமாக இருந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கடந்த பிறகு மறுபடியும் ரம்யாவிடமிருந்து போன் வந்தது. நீண்ட தூரம் கார் ஓட்டி கொண்டு வந்ததால் ரமேஷ் நன்றாக தூங்கிவிட்டிருந்தான். குழந்தையும் அவனோடு சேர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மீனாட்சியும் ஒரு அளவுக்கு படித்தவர்தான். ரம்யாவின் பெயரோடு போட்டோவும் வரவே அவரை போனை அட்டன் செய்தார். அவ்வளவுதான். எதிர்முனையிலிருந்து வந்த வார்த்தைகள் கேட்க முடியாத அளவுக்கு இருந்தது. திகைத்து போனார் மீனாட்சி. சில நிமிடங்களில் அவர் காதில் இருந்த ரமேஷின் போன் அவரை அறியாமல் காதை விட்டு நகர்ந்தது. ஒன்றும் பேசாமல் போனை வைத்தவர் வெளியே திரும்ப மறுபடியும் போன் அடித்தது. இப்போது அவருடைய பார்வை பயத்துடன் அந்த போன் மீது படிந்தது. தூங்கிக் கொண்டிருந்த மகனை பார்க்க அவருக்கு மிகவும் பாவமாக இருந்தது. எவ்வளவு மட்டமான பெண் இவள்! அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாளே. இத்தனை வருடங்களாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் என் மகன் சகித்து கொண்டிருந்தானா என்று வருந்தியவருக்கு மகன் இப்போது எடுத்திருக்கும் அதிரடி முடிவு சரிதான் என்று தோன்றியது. தன்னை தன் மருமகள் எவ்வளவோ மட்டம் தட்டி பேசியிருக்கிறாள். ஆனாலும் ஒரு சம்பாதிக்கும் ஆண்மகனை கணவன் என்று கூட பாராமல் இவ்வளவு கேவலமாக பேசுவாளா ஒருத்தி? அதிலும் ரமேஷுக்கு அவள் தகுதியானவளே இல்லை. 2 டிகிரி வாங்கிய தன் மகனுக்கு 12வது மட்டுமே படித்திருந்த ரம்யாவை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருமணம் செய்து வைத்திருந்தார் மீனாட்சி. ஒருவேளை படித்த பெண்ணாக இருந்திருந்தால் கூட அவன் உணர்வுகளை புரிந்து கொண்டு என் மகனை நல்லபடியாக பார்த்து கொண்டிருந்திருப்பாளோ? எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன் என்ற சுய இரக்கம் தோன்றியது அவருக்கு. மாலை 5:30 மணிக்கு எழுந்த மகனிடம் ரம்யா போன் செய்ததை சொல்லலாமா வேண்டாமா என்று அவர் யோசித்து கொண்டிருக்க மின்னிய திரையை பார்த்து அவனே போனை எடுத்தான். போன் அவர்கள் சொந்த ஊரிலிருந்து வந்திருந்தது. மீனாட்சியும் மகனுக்கு அருகிலேயே உட்கார அவன் ஸ்பீக்கரில் போட்டான். மீனாட்சியின் அண்ணன் தான் பேசினார். அண்ணா என்று மீனாட்சி கூப்பிட, என்னம்மா மீனா, கொஞ்சம் முன்னாடி நம்ம ரமேஷோட பொண்டாட்டி இங்க வந்திருந்தது. அந்த பேச்சு பேசுதுமா. எப்பா சாமி, என்ன பொண்ணுடா அது! அதை விட அவங்க அம்மா பேசின பேச்சு காதுல ரத்தமே வந்துரும் போல இருக்கு. ஏதோ நம்ம ரமேஷும் நீயும் சேர்ந்து அவங்க சொத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு ஓடிட்ட மாதிரில பேசுறாங்க. நாங்க தான் உங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி அவங்க அம்மா கத்துன கத்து இருக்கே. ஊரே வேடிக்கை பார்த்தது தாயி. என்னம்மா பிரச்சனை? எங்க இருக்கீங்க? ஏதாவது உதவி தேவையா? வரட்டுமா? ஆதரவாக கேட்டார். மீனாட்சிக்கும் ஒரே படபடப்பாக இருந்தது. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் என்ன நடக்கிறது என்று அவருக்கே முழுதாக புரியவும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாமா. அவ எப்பவும் அவங்க அம்மா வீட்லயே தான் இருக்கா. குழந்தையோட படிப்பும் வெகுவா கெடுது. அம்மாவை அவ ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் மாமா. அவகிட்ட மட்டும் இல்ல,
அவ அம்மா கிட்டயும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். உள்ளூர்ல இருக்கிறதுனால தானே அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. அதனால முதல் வேலையா நான் பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். வீட்டை ஒத்திக்கி விட்டுட்டு அம்மாவையும் குழந்தையையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இத பத்தி அவகிட்ட எதுவும் பேசல. அதனாலதான் அங்க வந்து சத்தம் போட்டிருப்பா போல. இனி உங்ககிட்ட ஏதாவது கேட்டா தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிடுங்க. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நான் கடைசியா ஒரு தடவை பேசி பார்க்கறேன். அதுக்கப்புறமும் புரிஞ்சுக்கலைன்னா நான் வேற மாதிரி யோசிக்க வேண்டியதா இருக்கும் மாமா. ரமேஷ் சொல்ல, என்ன மாப்ள, என்னென்னமோ சொல்றீங்க. பெத்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த காலத்துல இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு வழியே இல்ல போல இருக்கே. எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடு மாப்ள. என் தங்கச்சிக்கு புருஷனால தான் நிம்மதி இல்ல. பிள்ளைங்களோட நல்லபடியா இருக்கும்னு பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்ள. மனசு ரொம்பவே கனத்து கிடக்கு. நான் வேணும்னா அந்த புள்ளகிட்டயும் அது அம்மா கிட்டயும் பேசட்டுமா? கரிசனத்துடன் கேட்டார் மாமா. இல்ல மாமா, வேண்டாம். அவங்க உங்கள மரியாதை குறைவா பேசிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு இன்னமும் கோபம் வந்துரும். நானே பாத்துக்கிறேன் மாமா. எல்லாம் நல்லபடியா நடக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். நீங்க வருத்தப்படாதீங்க. போனை வைத்தான் ரமேஷ். மீனாட்சிக்கு கொஞ்சம் புரிந்தும் புரியாதது போல இருந்தது. ஆனால் சற்று முன்பு மருமகள் பேசிய அதிர்ச்சியிலிருந்து அவரால் வெளியே வர முடியவில்லை. மகனிடம் ஏதோ சொல்ல வந்தாலும் வார்த்தைகள் தொண்டையை விட்டு வெளியே வரவில்லை. சரி, நடக்கிறபடி நடக்கட்டும். அவனும் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. இருவரும் பேசி முடிவுக்கு வரட்டும் என்று அமைதியாகிவிட்டார் மீனாட்சி. ரமேஷ் ஒரு முடிவெடுத்தவனாக வருவது வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டான். காலையில் மகளுக்கு ஏற்பாடு செய்திருந்த பள்ளியில் அவளை விட்டதும் அலுவலகத்துக்கு கிளம்பலாம் என தயாராகி கொண்டிருந்தான். மீனாட்சி பேத்திக்கும் மகனுக்கும் தட்டில் இட்லிகளை சுட சுட எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். கை கழுவி விட்டு சாப்பிட வந்த ரமேஷின் போன் அடிக்க அவன் அதை எடுத்து பார்த்தான். போன் ரம்யாவிடமிருந்துதான். அசட்டையாக காதில் வைத்தவன் சொல் என்று சொல்ல, என்ன மிஸ்டர், பெத்த பிள்ளைய கடத்திட்டு போயிருக்கீங்க, அறிவில்ல என்ற குரலில் சந்தேகம் வந்து மறுபடியும் போனை எடுத்து பார்க்க கால் ரம்யாவிடமிருந்துதான் வந்திருந்தது. மேடம், நீங்க? ரமேஷ் கேட்க, மகளிர் காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நீங்க எங்க இருந்தாலும் உன் மகளோட இன்னும் 1 மணி நேரத்துல இங்க இல்லைன்னா அப்புறம் கம்பி எண்ண வேண்டி இருக்கும் என்று எடுத்த எடுப்பில் மிரட்ட ஆரம்பித்தார். ரமேஷ் சொல்வது எதையும் அவர் காதில் வாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. காச் மூச் என்று கத்தி முடித்தவர், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இங்க வர என்று கேட்க, மேடம், நான் பெங்களூர்ல இருக்கேன். வர்றதுக்கு சரியா 7 மணி நேரம் ஆகும் என்று சொல்ல சற்று திகைத்த இன்ஸ்பெக்டர், சரி, நீ வர்ற வரைக்கும் உன் பொண்டாட்டி இங்க ஸ்டேஷன்ல தான் இருப்பா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சேரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று உரிமை விட்டு போனை வைத்தார். சாப்பிடாமல் அப்பாவையே பார்த்து கொண்டிருந்த ரூபி குட்டியை சாப்பிட வைத்து தானும் கிளம்பினான். பேசியது முழுதாக என்னவென்று தெரியாவிட்டாலும் ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து மீனாட்சி தானும் வருவதாக சொன்னார். வேண்டாமா, நேத்து தான் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் நீங்க அலைய வேண்டாம். வேற வழி இல்ல, அதனால குட்டிமாவை மட்டும் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி பார்த்தான். இல்லப்பா, புது இடம். எனக்கும் தனியா இருந்தா மனசு கேட்காது. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிடிவாதமாக கிளம்பி விட்டார் மீனாட்சி. மூவரும் சுவற்றில் அடித்த பந்தை போல அவர்கள் வீட்டின் அருகில் இருந்த போலீஸ் நிலையத்துக்கு மதியம் 2 மணிக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு ரம்யா ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து சுடிதார் துப்பட்டாவால் மூக்கை சிந்திக் கொண்டிருக்க அவள் முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள் வசந்தி. மீனாட்சி பரபரப்பாக மருமகளிடம் செல்ல வசந்தி பட்டென்ற முகத்தை திருப்பிக் கொண்டாள். போகட்டும் என நினைத்தவர் மருமகளின் தோளை தொட அவள் பட்டென்று தட்டிவிட்ட வேகத்தில் தடுமாறி விழப்போன மீனாட்சியை உள்ளே வந்த இன்ஸ்பெக்டர் தாங்கி பிடித்து கொண்டார். என்னம்மா, வயசானவனு கூட நினைக்காம இந்த தள்ளு தள்ளுற என்று கத்த ரம்யா உடனே பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள். என்ன மிஸ்டர், படிச்சவங்களா இருக்கீங்க, நல்ல வேலையில இருக்கீங்க,
என்னதான் அப்பாவா இருந்தாலும் பெத்த அம்மாவுக்கு தெரியாம குழந்தைய கூட்டிட்டு போகலாமா? இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? புரிந்து தள்ளினார். வாடி என் ரசாத்தி, நேத்துல இருந்து உன்னை பார்க்காம என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. முகமெல்லாம் வாடி கிடக்கே. நேத்துல இருந்து இதுங்க உனக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்கலையா? கேட்டுக்கொண்டே ரமேஷிடமிருந்து பேத்தியை வலுக்கட்டாயமாக வாங்க முயன்றாள் வசந்தி. குழந்தை ரமேஷின் தோளோடு ஒட்டி கொண்டது. நேத்து காலையில நீயும் அம்மாவும் தான் என்ன பசியோட ஸ்கூல்ல விட்டுட்டு போனீங்க. பசிக்குது பசிக்குதுன்னு எத்தனை தடவை கேட்டேன். ஸ்கூல்ல போய் நான் அழுதேன் தெரியுமா? அப்பாவும் பாட்டியும் வந்துதான் என்ன சாப்பிட வச்சாங்க. நான் அப்பா கிட்ட இருந்து வரமாட்டேன் போ. ரமேஷின் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டது குழந்தை. இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏதோ குழந்தையை ஏமாற்றி அழைத்துச் சென்றது போல. காலையிலிருந்து இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்க குழந்தை சொல்வதோ வேறாக இருந்தது. அதன் பிறகு ரமேஷையும் ரம்யாவையும் உட்காரச் சொல்லி நடந்ததை கேட்டார் இன்ஸ்பெக்டர். தன்னுடைய எந்த செலவுக்கும் கணவன் பணம் கொடுப்பதில்லை. வீட்டிலும் சரியாக சாப்பாடு கொடுப்பதில்லை. அதனால்தான் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போய்விடுவதாக சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதாள் ரம்யா. எதுவும் பேசாமல் தன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ரமேஷ் கொடுக்க அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஆடிப்போனார். ஏனென்றால் ரமேஷின் கணக்கில் இருந்து கிட்டத்தட்ட அவன் சம்பளத்தில் பாதி 2 குடும்பங்களை தாராளமாக நடத்தும் அளவுக்கான பணம் ஒவ்வொரு மாதமும் ரம்யாவின் அக்கவுண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பது தெரிந்தது. அதன் பிறகு ரம்யாவின் மொபைலை வாங்கி பார்க்க அவள் தியேட்டரில் அடிக்கடி டிக்கெட் புக் செய்வதற்கும் உணவுக்கு வெளியில் ஆர்டர் செய்திருப்பதற்கும் பணம் கொடுத்திருப்பது வெட்டு வெளிச்சமானது. அதோடு ஆர்டர் செய்த அட்ரஸ் எல்லாமே அவளுடைய அம்மா வீட்டு அட்ரஸாக இருந்தது. ஏதோ சொல்ல வந்த ரம்யா இன்ஸ்பெக்டரின் கோப பார்வையில் வாயை மூடிக்கொண்டாள். தளர்ந்து போய் நின்றிருந்த மீனாட்சியை இரக்கத்துடன் பார்த்த இன்ஸ்பெக்டர் அவரை உட்காரச் சொல்ல அவரும் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தார். வசந்தி எல்லோரையும் மாறி மாறி முறைத்து கொண்டு ஒரு ஓரமாக நின்றிருந்தாள். ரமேஷ் எல்லாவற்றையும் சொல்ல ரம்யா வேறு வழியின்றி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். கேட்டு முடித்த இன்ஸ்பெக்டர் ரமேஷிடம், உங்க மனைவி என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க என்று கேட்க, மேடம், நான் எதையும் எதிர்பார்க்கல. குழந்தை இனிமே அடுத்தடுத்த வகுப்புக்கு போகணும். அட்டண்டன்ஸ் பத்தாம ஒன்னும் தெரியாம அடுத்த கிளாஸ்ல போய் அவ கஷ்டப்படக்கூடாது. அம்மாவுக்கும் வயசாகுது. அவங்கள பார்த்துக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு நல்லபடியா இருந்தா போதும். அவ விரும்பினா படிக்கட்டும், இல்ல வேலைக்கு போக விரும்பினால் கூட அது அவ விருப்பம். ஆனா குழந்தையோட படிப்பு கெட்டிடக்கூடாது. அது மட்டும்தான் எனக்கு வேணும் என்றான் ரமேஷ். அதுவரை அடங்கியிருந்த ரம்யா திடீரென்று வெடிக்க ஆரம்பித்தாள். என்ன, உன் அம்மாவை நான் பாத்துக்கணுமா? உன் அம்மா மட்டும்தான் உன்னை 10 மாசத்துல பெத்தாங்களா? என் அம்மா என்ன தெருவுல கிடந்தா தூக்கிட்டு வந்தாங்க? அதெல்லாம் முடியாது. என் அம்மாவை நான் தான் பாத்துக்கணும் என்று அவள் ஏக வசனத்தில் கத்த இன்ஸ்பெக்டரே அதிர்ந்து போனார். அவர் கோபமாக ஏதோ சொல்ல வாயெடுக்க, ரம்யா, நான் என்னைக்குமே உன் அம்மாவை தனியா விடணும்னு சொன்னதே இல்ல. அவங்க தாராளமா நம்ம வீட்லயே வந்து இருக்கட்டும். அவங்க வேற, ஏன் அம்மா வேற இல்ல என்றான் ரமேஷ். எங்கம்மா எதுக்காக உன் வீட்ல வந்து இருக்கணும்? அதெல்லாம் வரமாட்டாங்க. நானும் வரமாட்டேன் என்று அவள் கத்த இன்ஸ்பெக்டர் கடுப்பாகி விட்டார். என்னம்மா, பொம்பளையாச்சுன்னு பார்த்தா ஓவரா பேசிக்கிட்டு போற? காலையில இருந்து நீங்க போட்ட நாடகத்தை நானே நம்பிட்டேன். ஏன் முன்னாடியே இந்த பேச்சு பேசுறியே, அப்ப வீட்ல நீ எப்படி நடந்துக்குவ? நீ பேசுறத பார்த்தா குழந்தைக்கு ஒழுங்கா சோறு கொடுத்திருப்பன்னு கூட தோணல சொன்ன இன்ஸ்பெக்டர் குழந்தையிடம் திரும்பினார். பயத்தோடு பார்த்து கொண்டிருந்த குழந்தையை சிரித்தபடி தடவை கொடுத்து டேபிளின் மேல் உட்கார வைத்தவன், குட்டி பாப்பா, எந்த பாட்டி உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க என்று கேட்க குழந்தை யோசிக்காமல் மீனாட்சியை கை காட்டியது. அந்த பாட்டி என்ன கொடுப்பாங்க உனக்கு? இன்ஸ்பெக்டர் கேட்க, காரமா தோசை தருவாங்க. அத சாப்பிடவே முடியாது. அப்புறம் பசிச்சா பிஸ்கட்டும் தண்ணியும் தான் கிடைக்கும் என்ற குழந்தையின் வார்த்தை இன்ஸ்பெக்டரை கோபப்படுத்தியது. சார், நீங்க குழந்தைய எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில போய் நில்லுங்க
நான் இவங்களுக்கு புரியிற பாஷையில சொல்றேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்ல ரூபி குட்டியை தூக்கி கொண்டு ரமேஷ் மீனாட்சி இருவரும் வெளியே வந்தார்கள். அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் கோபத்தில் பத்ரகாளியைப் போல இருந்தார். அதை பார்த்து ரம்யா பயந்தாலும் வசந்தி கொஞ்சமும் அசரவில்லை. அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் வசந்தி இறங்கி வருவதாக இல்லை. தன் மகளை அவர்களோடு அனுப்புவதாகவும் இல்லை. மாசம் மாசம் பணம் கொடுக்க சொல்லுங்க, குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். வசந்தி சொல்ல கடுப்பான இன்ஸ்பெக்டர், நீ உன் பொண்ணு கெடுத்தது பத்தாதுன்னு பேத்தியையும் கெடுக்கணும்னு நினைக்கிறியா? ஒழுங்கா உன் மகளை வாழ வைக்கிற வழிய பாரு. அவர்தான் உன்னையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல்ல, அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்ல என்றார். என்னால காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடியாது. நான் அங்க போக மாட்டேன், முடிவாக சொல்லிவிட்டாள் ரம்யா. அவர்களின் திமிரை பார்த்து அசந்து போன இன்ஸ்பெக்டர், நீங்க கிளம்பலாம் என்று சொல்ல, மேடம் குழந்தை வாங்கி கொடுங்க என்று மிரட்டலாக வந்து நின்றாள் வசந்தி. குழந்தைய கொடுமைப்படுத்துனீங்கன்னு 2 பேரையும் தூக்கி உள்ளர வச்சிடுவேன், ஓடிடுங்க. இன்ஸ்பெக்டர் கோபத்தில் கத்த முனகிக் கொண்டே அங்கிருந்து கிளம்பினர் அம்மாவும் மகளும். அடுத்து ரமேஷையும் மீனாட்சியும் உள்ளே அழைத்த இன்ஸ்பெக்டர், அவர்கள் எதற்கும் ஒத்துப்போவதாக தெரியவில்லை. எதற்கும் கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள், குழந்தை உங்களிடமே இருக்கட்டும், பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நாட்கள் மாதங்களானது. கையில் இருந்த பணம் தீர்ந்ததும் ரம்யாவும் வசந்தியும் திகைத்தனர். அடுத்து விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி ரமேஷை மிரட்ட முடிவு செய்தனர். அதன்படி ஒரு லாயரை பிடித்து அவனுக்கு நோட்டீஸ் அனுப்ப தட்டாமல் வந்து நின்றான் ரமேஷ். 3-4 ஹியரிங் முடிந்தது. ரமேஷ் தனது முடிவில் பிடிவாதமாக நிற்க, ரம்யாவும் தனது எண்ணத்தில் உறுதியாக இருந்தாள். பெண் குழந்தை தாயுடன் தான் இருக்க வேண்டும் என ரம்யாவின் வக்கீல் வாதாட, நான் அம்மா கூட போக மாட்டேன், எனக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கவே மாட்டாங்க என்று குழந்தை அழுதது அவருடைய மனதையே கரைத்தது. கடைசியில் குழந்தையை வேண்டுமானால் அவர்களே வைத்துக் கொள்ளட்டும், எனக்கு மாதா மாதம் அவருடைய சம்பளத்தில் பாதி வேண்டும், அவருடைய வீட்டை என் பெயரில் எழுதி தர வேண்டும் என்று கூச்சமில்லாமல் கேட்டாள் ரம்யா. அவ்வளவுதான். நீதிபதிக்கே கோபம் வந்துவிட்டது. ஏமா, உனக்கு கட்டின புருஷனும் வேண்டாம், பெத்த புள்ளையும் வேண்டாம், ஆனா பணம் மட்டும் வேணும். நீ ஒன்னும் கை கால் ஊனமானவளோ இல்ல வயசானவளோ இல்லையே, நீயும் உன் அம்மாவும் மட்டும் தானே சம்பாதிச்சு சாப்பிடுங்க. உன்னுடைய 40 வயசுக்கு அப்புறம் உன் பராமரிப்புக்காக ஒரு தொகைய ஜீவனாம்சமா கொடுக்க உத்தரவிடுகிறேன் என்று கேஸை முடித்து வைத்தார் நீதிபதி. திகைத்து போனாள் ரம்யா. அவளை விட அதிகமாக அதிர்ந்து போனது அவள் அம்மா வசந்திதான். ஐயையோ, என்னென்னமோ ஆகாய கோட்டைகள் கட்டியிருக்க இந்த ஆள் இப்படி சொல்லிட்டானே, அந்த குட்டிச்சாத்தான் வேற அப்பனை விட்டுட்டு வரமாட்டேங்குது, அடுத்து என்ன பண்றது என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள் வசந்தி. கண்களில் கண்ணீருடன் மீனாட்சி உட்கார்ந்திருக்க, மகளை தோளிலும் தாயை ஒரு கையிலும் தாங்கிக் கொண்டு காரை நோக்கி நடந்தான் ரமேஷ். ரம்யாவும் வசந்தியும் செய்வதறியாது கோர்ட் வாசலிலேயே நிற்க, ரூபி குட்டி அவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. கார் பெங்களூர் சாலையில் திரும்பிய சில நிமிடங்களில் ஊரிலிருந்து போன் வந்தது ரமேஷுக்கு. இனி மகனின் வாழ்க்கை என்னாவது என்று மீனாட்சி கண்களை மூடிக்கொண்டு வருத்தத்தில் இருக்க, அவர் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது. அப்படியா, எப்ப நடந்தது மாமா? இதோ கொஞ்ச நேரத்துல நானும் அம்மாவும் வந்துடுறோம். ரமேஷ் படபடப்பாக பேச கண்களை திறந்து பார்த்தார் மீனாட்சி. அவர் என்ன என்று கேட்பதற்குள், அம்மா, உங்க அண்ணன் பொண்ணு வனிதாவ கை குழந்தையோட அவங்க கணவர் அழைச்சிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். வனிதாவோட கணவரும் குழந்தையும் ஸ்பாட்ல இறந்துட்டாங்களாம். வனிதாவுக்கு தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி இருக்காங்களாம். மாமா ஃபோன் பண்ணாரு என்றான் ரமேஷ் உடைந்த குரலில். மீனாட்சியின் அழுகை அதிகமானது. கார் அவர்கள் சொந்த ஊரை நோக்கி செல்ல, மீனாட்சியின் ஒன்றுவிட்ட அண்ணன் குடும்பம் நிலைகுலைந்து போயிருந்தது. அந்த பெண்ணின் வளைகாப்புக்கு வந்தபோதுதான் மகன் தன்னை முதன்முதலாக பெங்களூருக்கு அழைத்துச் சென்றதும், இப்போது மறுபடி பெங்களூர் கிளம்பிய போது இந்த பெண்ணின் வாழ்க்கையில்
எல்லாம் முடிந்து போனதும் அவரை அதிர வைத்தது. அவர்களுக்கு ஆறுதலாக 2 நாட்கள் அங்கேயே இருந்தான் ரமேஷ். கண் விழித்த அந்த பெண் ரூபியை தன்னுடைய குழந்தை என்று நினைத்து கொண்டாள். அவளை அள்ளி அணைத்து உச்சி முகர்ந்து கொண்டிருந்தவளை பார்க்க பாவமாக இருந்தது. பார்த்த டாக்டர் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். இந்த பெண் இனி மீள்வது சிரமம் என்று நினைத்திருக்க, இந்த குழந்தை இந்த பெண்ணை சர்வசாதாரணமாக மீட்டெடுத்து விட்டதே என்று ஆச்சரியமாகச் சொன்னார். மீனாட்சியின் அண்ணன் ஏதோ சொல்ல வர மீனாட்சி அதை தடுத்து விட்டார். அடுத்த 2-3 நாட்களில் வனிதா சாதாரண நிலைக்கு வந்துவிட்டாலும் அவள் ஒரு நிமிடம் கூட ரூபியை பிரியவில்லை. கேள்வியாக பார்த்த ரமேஷிற்கு கண்களாலேயே விடை கொடுத்து அனுப்பினார் மீனாட்சி. சரியாக 1 மாதம் கழித்து மீனாட்சியிடமிருந்து ரமேஷுக்கு போன் வந்தது. அம்மாவையும் மகளையும் அழைத்துச் செல்ல வந்தவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் வனிதாவும் அவர்களுடன் புறப்பட தயாராக இருந்தாள். ஏதோ பேச வந்த மகனின் கையை பிடித்து தடுத்தார் மீனாட்சி. நால்வரும் காரில் ஏறிக்கொள்ள கார் பெங்களூருவை நோக்கி புறப்பட்டது. அடுத்த 6 மாதங்கள் ஓடியிருந்த நிலையில் வனிதா முழுமையாக ரூபியின் தாயாக மாறியிருந்தாள். மீனாட்சிக்கு மகளாக மாறியிருந்தாள். அடுத்து வந்த 1 வாரம் ரமேஷிற்கு விடுமுறை என்பதால் வீட்டில் இருப்பவர்களை எங்காவது வெளியில் அழைத்துச் செல்லலாம் என்ற முடிவோடு வீட்டுக்குள் நுழைந்தவன் ஆச்சரியம் அடைந்தான். அங்கே மீனாட்சியின் சொந்த அண்ணன் குடும்பமும் வனிதாவின் குடும்பமும் ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். உள்ளே வந்த ரமேஷை பார்த்ததும் எழுந்து வந்த அவனுடைய மாமா அவன் தோளில் கையை போட்டு உள்ளே அழைத்துச் சென்றார். குழப்பமாக பார்த்த ரமேஷை முதுகில் தட்டி கொடுத்தவர், மாப்ள, நீ என்னுடைய தங்கச்சி மகனா இருந்தாலும் நான் உன்னை என்னோட மகனா தான் பாக்குறேன். என் தம்பி மக அதிர்ஷ்டவசமா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பி பழைச்சாலும் இன்னைக்கு உன் மகளால தான் உயிரோட இருக்கா. அவ இன்னும் மீதி இருக்கிற நாட்களுக்கு நல்லா இருக்கணும்னா அவளை நீ உன் மனைவியா ஏத்துக்கணும். பெரியவங்க எங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம். இனி வனிதாவை பிரிஞ்சு ரூபி குட்டியாலேயோ இல்ல ரூபியை பிரிஞ்சு வனிதாவாலேயோ இருக்க முடியாது. நீதான் ஒரு நல்ல முடிவா சொல்லணும் மாப்ள. அவர் கேட்க உள்ளே வந்த மீனாட்சியும் மகனின் முகத்தை ஏக்கமாக பார்த்தார். அப்பா சரின்னு சொல்லுப்பா என்று பெரிய மனுஷி போல சொன்னாள் குழந்தை. நான் ஒரே ஒரு கோரிக்கையை தவிர வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். அதை மட்டும் நீங்க எனக்கு மறுக்காம கொடுக்கணும் என்ற வனிதாவை புரியாமல் பார்த்தான் ரமேஷ். ரூபிக்கு அம்மாவா இருக்க முடியலன்னாலும் அவ கூடவே இருக்கிற ஒரே ஒரு வரத்தை மட்டும் கொடுங்க என்றாள் கலங்கிய கண்களும் கூப்பிய கைகளுமாய் வனிதா. எல்லாரும் ஒரே பக்கமா நிக்கிறீங்க, நான் மட்டும் எதிர்பக்கம் என்ன செய்ய போறேன்? 1 வாரம் லீவுக்கு எங்க போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு வந்தேன். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஊருக்கு கிளம்பலாமா? தன் சம்மதத்தை சொன்னான் ரமேஷ். வீடு ஆனந்தத்தில் நிரம்பியது. சற்று நேரத்தில் 2 கார்களும் அபார்ட்மெண்டில் இருந்து கிளம்ப அவர்களின் எதிரில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. முதலில் அதிலிருந்து இறங்கியவர்களை பார்க்க அடையாளமே தெரியவில்லை. வந்தது ரம்யாவும் அவள் அம்மா வசந்தியும் தான். அந்த அளவுக்கு இளைத்து கருத்து போயிருந்தனர். அவர்கள் இருவரையும் பார்த்த ரூபி பயத்துடன் வனிதாவை கட்டிக்கொள்ள ரமேஷ் வனிதாவையும் மகளையும் சேர்த்து அணைத்து கொண்டான். தங்களுக்கு கிடைத்த பதிலால் முகம் கருத்து போன இருவரும் அவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றனர். முற்றும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.